தேமுதிக சார் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யார் கூடயும் நான் பேசலை, எந்த ஒரு முடிவும் எடுக்கலை அப்படின்னு வந்து அந்நியார் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு? அந்நியார் சொல்லும் பல பொய்களில் அது ஒன்று. யாருக்கிட்டையும் பேசாமல் ஒரு கட்சி முடிவு எடுக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. 2 பேர்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. இந்த நிமிஷம் வரைக்குமா? இந்த நிமிஷம் வரைக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? ஏவா வேலு அந்த அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இவங்களை கொண்டு வர தேமுதிக இழுக்கிறதுக்காக. அந்த சைடு பேசுகிறாங்க, இந்த சைடும் எஸ்பி வேலுமணி. எப்படி சார் ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்ட பேச? அவங்க அழிஞ்சதே அப்படி தானேங்க. ரிஷிவந்தியத்தில் நீங்கள் நில்லுங்க மேடம், உங்களை ஜெயிக்க வச்சு நாங்கள் எம்எல்ஏ ஆக்குறோன்றாங்க. அதே மாதிரி ஒரு எம்பி கொடுத்துட்றோன்றாங்க ராஜ்யசபா. ஆனால் இவர்கள் மத்திய அரசில் ஏதாவது பண்ணித்தர முடியுமா? ஆனால் வேறு சில அனுகூலங்கள்ன்றப்ப அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தப்பாக முடிவெடுத்து தான் என்ன சார் டிமாண்ட் வைக்கிறாங்க? அங்கே மத்திய அமைச்சர் வரைக்கும் கேட்குறாங்களாம்மா, சுதீஷ்க்கு மத்திய அமைச்சர் வரைக்கும். பாஜகலையா? அதனால் இந்த மாதிரி கதைகள்லாம் ஓடுது. அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க, என்னை கேட்காமல் நீங்கள் இஷ்டத்துக்கு சொல்கிறீர்கள் அப்படின்னா என்கிட்ட கேட்கணும். இவங்கள்ட்ட ஒவ்வொருத்தரும் பத்திரிக்காரன் கேட்டுனா இருப்பாங்க. நீங்கள் முதல்ல சொன்னபடி நடக்கிறீங்களா? ஜனவரி 9 முடிவு எடுப்பேன்னு சொன்னீங்க, சரின்னு எல்லாம் கம்னு இருந்துட்டாங்க. ஜனவரி 22 ஆயிடுச்சு. இல்லை, ஜனவரி 9 முடிவு எல்லாம் கம்னு இருந்துட்டாங்க. அவங்கள யாரும் தொல்லை பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு யூகம் போட்டாங்க, ஜனவரி 9 இவங்க இந்த மாதிரி போகிறாங்க, 6 சீட்டு இவங்களுக்கு அந்த கூட்டணியில் கொடுக்குறாங்க. அதுக்கே கோவம் வந்துச்சு. எப்படி 6 சீட்டு சொல்லலாம்? நீ உங்கள் இஷ்டத்துக்கு போடுறீங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் போடுவாங்க. எல்லோரும் ஒன்று தேமுதிக நிர்வாகிகளாக எல்லோரும் அவங்கவுங்க தனித்தனி நிறுவனம் நடத்தும் போது ப்ரொடிக்ஷன் இருக்க தான் செய்யும். 7 சீட்டு ஒரு ராஜ்யசபா, 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா, இப்படி போட தான் செய்வாங்க. அதை நீ போடவே கூடாதுன்னு சொல்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? நீ சிந்திக்க கூடாதுன்ற மாதிரி இருக்குது. அதற்கு பிறகு 9ஆம் தேதி சொன்னால் நான் முடிவெடுத்து விட்டேன். ஆனால் சஸ்பென்ஸ். ஆமாங்க, அதானங்க சொன்னீங்க முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்களா, சொல்லுங்கன்னா நான் முடிவு அப்புறமா சொல்லுவேன். நான் முடிவு எடுப்பேன் தான் 9ஆம் இந்த வார்த்தையில் விளையாடுறது. இது எல்லாம் இந்த மாதிரி ஆடின ஆட்கள் எல்லாம் எங்கே போயிருக்காங்க? இவங்களே ஆடி அடங்குனாங்க. ஞாபகம் இருக்கா? பத்திரிகையாளர்கள்லாம் சண்டை போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை போன எலெக்ஷன். அதனால் இவங்களுக்கு இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சீமான் மாதிரி 8%, பழைய தேமுதிக மாதிரி 9%, 10% நினச்சிட்டு இருக்கிறாங்க.